அதிமுக விஜய் கூட்டணி சாத்தியமா? அது விஜய் மனசு வைக்கணும். அதிமுகவுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து இந்த பக்கம் தாவேக்கா விட போகிறது. ஆனால் தாவேக்கா ரெடி ஆகணும் அதிமுக ஏற்றுக்கிறதுக்கு. இல்லைங்க நாங்கள் சுயமாகவே போகிறோம், விஜய் நினச்சிட்டாரு நான் சுயமாகவே போகிறேன், அதிமுகவோட சேர விரும்பலை, எங்களுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டாருன்னு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் எடப்பாடி ஃபார்மில் இருக்கார் இப்போ. ஸோ இதை அப்படியே மெயின்டைன் பண்ணாருன்னா ஒரு நல்ல கூட்டணி அமைச்சிட்டாரு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பார் இல்லையா? எடப்பாடி நல்லா ஃபார்ம்ல இருக்காருன்னு சொன்னீங்க. என்ன ஃபார்ம்ல இருக்கு? எடப்பாடியை பார்த்தால் ஸ்டாலின் பயப்படலையோ? எடப்பாடியோடைய அதிமுக மிந்தியோட பலவீனமாக இருக்கின்றது உண்மை. எடப்பாடி திரு ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்ப சாதாரணமாக டீல் பண்ணாரு. சில சமயம் அரசியலில் வந்து ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விஜய்க்கு 60 இடங்கள் கொடுத்தா அவருக்கு விஜய் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கார். அவர் பிரச்சாரம் பண்ணுவார், ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இருக்கும். ஸோ அதை அதை ஓட்டாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜகவோட எடப்பாடி சேருவாருன்னா 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங் இருக்கு. ஒரு ரகசிய தொடர்பில் 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஏன் எதிர்க்கட்சிகளை இவ்வளவு சாதாரணமாக மதிக்கிறார்கள்? அதாவது திமுக வந்து தாங்கள் செய்த நல்ல காரியங்கள் காரணமாக மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. பொற்காலாட்சி எல்லாம் சொல்லிக்கிறாரு. அகல் வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு திமுக நம்புது. இன்னைக்கு லெவலில் அதுதான் நிலைமை. நாளைக்கு மாறுமா சொல்றேன். வணக்கம் நண்பர்களே. திமுகவுக்கு அடுத்த தேர்தலில் 200 இடங்கள் சாத்தியமா? இது கற்பனையா நிதர்சனமா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். திமுக அணி 200 சீட் ஜெயிக்குமா? இல்லை, இந்த 200 சீட்டுன்றது இப்போது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுக்கறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எப்படி மோடி 400 இடங்கள் சொல்லி கடைசியில் 240 இடங்கள் வந்தாரோ அந்த மாதிரி வந்து இவங்க ஒரு நம்பிக்கையாக சொல்கிறாங்க 200 இடங்களுக்கு வரும் கூட்டணின்ட்டு. பட் ஆனால் ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆன்டி இன்குபன்சி ஃபேக்டர்லாம் பார்க்கும்பொழுது அது அந்த அளவுக்கு வந்து ஒரு வெற்றி சாத்தியமானது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக பார்க்குறேன். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் 200 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு லெவலில் அதை நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலாக 200 மிகைப்படுத்தப்பட்ட எதிர்பார்ப்போ? மிகைப்படுத்தப்பட்டதுன்றதோட தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அவங்க நல்லா வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் தான் அதை ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பாருன்னு நான் கருதுறேன். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 200 அப்படின்லாம் சொல்லலை, ஜெயிக்கணும்னு தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ 200 சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையோடு இருக்காங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்களா? இல்லை, அவங்க நம்பிக்கை என்னென்னா கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அவங்க வந்து 39 தொகுதியிலும் ஜெயிச்சாங்க இல்லையா? அந்த பார்லிமெண்ட் தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் 222 இடங்களில் அவங்க வந்து லீடிங்கில் இருந்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் அதோட விஷயம் வேறு, அசம்பிளி எலெக்ஷன்ஸோட டைனமிக்ஸ் வேறு ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இவங்க இன்றைக்கி லெவலில் பலமான கூட்டணி இருக்குது. இவங்களுடைய நலவாழ்வு திட்டங்கள், பெண்களுக்கான செஞ்ச விஷயங்கள்லாம் ஓட்டு வாங்கி கொடுக்கணுன்ற சந்தேகம் இல்லை. எதிர்க்க வந்து ஒரு பலமான கூட்டணி இல்லை, எதிர்க்கெல்லாம் பிரிஞ்சு கிடக்காங்க. அதனால் இவங்க வந்து 200ன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பட் ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் எதிர்க்க ஒரு கூட்டணி அமையும் போது நிச்சயமாக ஒரு டஃப் கொடுக்கறதுக்கான ஒரு கூட்டணியை வந்துட்டு வச்சுக்கோங்க. 200ன்றது சாத்தியம் இல்லை. ஆக்சுவலி முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க, கடந்த மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி திரு மோடி தலைமையிலான அணி 400 எதிர்பார்த்தாங்க. இந்த தடவை 400 சீட்டு அப்படின்னு. ஆனால் பெரும்பான்மையே வரல, 272 பிஜேபி வரல. அந்த மாதிரி திமுகவும் 200 இடங்கள் அப்படின்னு சொல்றதன் மூலம் அந்த பெரும்பான்மை அடைய முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிறத காண்பிக்குதா? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அரசுக்கு எதிரான மனநிலை இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிறத காண்பிக்குது? இல்லை, அதாவது அவங்களுக்கு என்னென்னா அரசுக்கு எதிரான மனநிலை, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா முதல் 3 வருஷம் வந்து திமுக ஆட்சி ரொம்ப சுகமாக இருந்தாங்க. எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை, ஒரு குஷனில் இருந்தாங்க வச்சுக்கோங்களேன். 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்க செஞ்ச நல்ல காரியங்கள் காரணமாக பார்லிமெண்ட் தேர்தலில் அவங்களுக்கு ஓட்டு விழுந்தது. பட் அதுக்கப்புறம் நடந்த பல விஷயங்கள் வந்து இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் மரணம், கள்ளச்சாராயம், அப்புறம் வெள்ளம் போன்ற விஷயங்கள், அப்புறம் தினசரி நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் அவங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகள், இதில் பாதி விஷயங்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதிமுகலாம் சொன்னால் கூட அங்கே வந்து ஒரு வலுவான கூட்டணி இல்லை ஆக்சுவலாக. அதனால் அவங்க தோத்தாங்க. இங்கே வந்து வலுவான கூட்டணி இருக்குது. ஆன்டி பிஜேபி ஓட் பேங்கை ஃபுல்லாகவே எடுக்கிறாங்க அவங்க. அதனால் வந்து இவங்க நல்வாழ்வு திட்டங்கள், பெண்களுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. பெண்கள் ஓட்டெல்லாம் பெரும்பாலான பெண்கள் ஓட்டு வந்து திமுக பக்கம் வந்திருக்கு. அதனால் அவங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது.
வரப்போகிற எலெக்ஷன்ஸில் வந்து இந்த ஆன்டி இன்குபன்சி இப்போது டங்ஸ்டன் சுரங்கமாகட்டும், சாத்தனூர் டேம் ஆகட்டும், இப்படி பல விஷயங்கள், வெள்ள நிவாரணம் ஒழுங்காக கொடுக்காத விஷயங்களாகட்டும், இது மாதிரி பல விஷயங்கள் வரும்போது அரசுக்கு எதிரான மனோபாவம் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து தொண்டர்கள் சோர்வடையக்கூடாது, நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம், 200 இடம் வாங்குற அளவுக்கு தான் இருக்கோம்னு தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை விட்ற மாதிரி தான் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நீங்கள் சொன்னீங்க 2-3 விஷயங்கள் சொன்னீங்க, என்னென்ன எதிர்மறையாக இருக்குது அப்படின்னு. முக்கியமாக சட்டம் ஒழுங்கு ஆம்ஸ்டாங் மரணத்தை சொன்னீங்க. இன்னும் கூட பல கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி வெள்ளத்தை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிறதும் சொன்னீங்க. இதெல்லாம் மக்கள் எதிராக பார்க்கறதுக்கான சாத்தியம் இருக்கா? மக்கள் அதிருப்தி அடையாமல் இருக்க தானே செய்வாங்க. இப்போ உதாரணமாக டெய்லி ஒரு கொலை நடந்ததுன்னா சொல்லுங்களேன், படிக்கிறவங்க என்ன அது திமுக ஆட்சியில் தினசரி ஒரு கொலை நடக்குது, அது பல்வேறு காரணங்களுக்காக நடக்குது, அது வந்து கவர்மெண்ட் தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் எதிர்கட்சி, இப்போ ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருந்தபோது என்ன சொன்னார், எல்லா விஷயத்துக்கும் அவர் வந்து ஒரு போராட்டம் நடத்தினார்ல, நாங்கள் என்ன அரசியல் செய்யாத அவியலா செய்வோம்னு கேட்டார்ல. அதனால் இப்போ இருக்கிற எதிர்கட்சியும் அவியலா செய்வாங்க, அவங்களும் அரசியல் தான் செய்வாங்க. அதனால் என்னென்னா திமுக அளவுக்கு வந்து எடப்பாடி அரசியல் செய்யலை. முக்கியமான எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி அவரும் முதல் 2-3 வருஷம் அப்படியே அமைதியாக இருந்துட்டார். ஏன்னா அவருக்கு வந்து அவங்க கட்சி பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதே அவருக்கு நேரம் சரியாக இருந்தது. அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு ரோல் எடுத்தார். அப்புறம் அண்ணாமலை லண்டன் போன பிறகு எடப்பாடி கொஞ்சம் வேகமாக ஆரம்பித்தார். இப்போ கொஞ்சம் எடப்பாடி ஃபார்மில் இருக்கார் இப்போது. ஸோ இதை அப்படியே மெயின்டைன் பண்ணார்னா ஒரு நல்ல கூட்டணி அமைச்சார் வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பார் இல்லையா. அப்போவும் இந்த கூட்டணி, திமுக கூட்டணி இதே மாதிரி இருந்தால் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் 200 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எடப்பாடி நல்லா ஃபார்ம்ல இருக்காருன்னு சொன்னீங்க. என்ன நல்லா பேசுறாரு அசம்பிளியில். இப்போ டங்ஸ்டன் விஷயத்தில் நல்லா பேசினாரு, சாத்தனூர் விஷயத்தை பேசினாரு, எல்லா விஷயத்துக்கும் அறிக்கை கொடுத்துட்டே இருக்காரு. இன்னைக்கு கூட வந்து அலங்கார வண்டி அங்கே ரிப்பப்ளிக் டே பேரவையில் இடம்பெறாத குறித்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, தமிழ்நாடு அலங்கார வண்டி. ஸோ அதை ஏதோ ஒரு ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கார் இல்லையா. அது பண்ணுறத அது ஒரு எதிர்கட்சியில ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து மக்களுடைய கவனம் அவங்க மேலே இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து எடப்பாடி வந்து கொஞ்சம் செயல்பட ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்றது என்னுடைய கருத்து. எடப்பாடி ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்ப சாதாரணமாக டீல் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட இப்போ சமீபத்தில் நடந்த பல கூட்டங்கள், அரசியல் விழாக்கள், அவருடைய கட்சி விழாக்கள், கட்சியுடைய நிகழ்வு, இது எல்லாத்தையும் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்கிற வகையில் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கட்சியோட தலைவர் என்ற வகையில் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக கிட்டத்தட்ட ரொம்ப எளிமையாக டீல் பண்ணிட்டு ஒதுக்குறாரு. அவருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது, வேறு வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எடப்பாடியை பற்றி கேட்குற போது அவருக்கு பதில் சொல்ல முடியாது, அவருக்கு வேறு வேலை கிடையாதுன்னு ராமதாஸை பற்றி சொன்னார். டெய்லி பேப்பரில் வரணுன்றதுக்காக எடப்பாடி அதை பேசிகிட்டே இருப்பாருன்னு அவரை பற்றி சொன்னார். பட் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, எடப்பாடியோடைய அதிமுக முந்தியோட பலவீனமாக இருக்குன்றது உண்மை. அது வந்து பலவீனமாக இருக்குது, பலமான கூட்டணி அமைக்குமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக 62 எம்எல்ஏக்கள் அவர் பின்னாடி இருக்காங்க. அவங்க யாரும் அவரை விட்டு ஃபெவிகால் போட்டு ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த எம்எல்ஏக்களும் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் ஃபெவிகால் போட்டு எடப்பாடி ஒட்டின்னு இருக்கிற மாதிரி ஒட்டின்னு இருக்காங்க. யாரும் விலகியே வரமாட்டேன்றாங்க. ஏன்னா அது என்ன மரமும் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு தெரியல. ஓபிஎஸ் தரப்பில் கேட்டால் எல்லாரும் மாதம் எல்லாரையும் கவனிச்சிக்கிறாரு அப்படின்றாங்க. அது உண்மையாக பொய்யா தெரியாது. ஸோ பாயிண்ட் என்னென்னா, அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கார். எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவருடைய கேள்விக்கோ இல்லை அவருடைய சந்தேகத்துக்கோ பதில் சொல்ல வேண்டியது ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கிற முதல்வரோட கடமை. அதனால் அவர் எதிர்கட்சி தலைவர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பார், பத்திரிகையில் பேர் வரணும்னு சொல்லிட்டு இருப்பாருன்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது என்பது என் கருத்து. எடப்பாடியை பார்த்தால் ஸ்டாலின் பயப்படலையோ? இல்லை, ஸ்டாலின் பயப்பட வேண்டிய அவசியம் அளவுக்கு அவர் பலமாக இல்லை. எதிர்கட்சி தலைவராக இருக்கார், கட்சி பலமாக இல்லை. அதனால் இவரால் நம்மளால தேர்தலை தோற்கடிக்க முடியாதுன்னு ஸ்டாலின் உறுதியாக நம்புறார். ஒன்றும் செய்ய முடியாது, ஸ்டாலின் நம்புறார். பட் அரசியலில் வந்து ஒன்றும் செய்ய முடியாதா? அரசியலில் வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அது 24 மணி நேரமே அதிகமான நேரம். அதனால் எந்த நேரத்தில் வேணால் எந்த விஷயங்கள் வேணால் நடக்கலாம். இன்னைக்கு நிலைமையில வந்து திமுக அணி பலமாக இருக்குது, அது வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு நிலைமையில எடப்பாடி கொஞ்சம் பலவீனமாக இருக்காரு, பலமான கூட்டணி அமைக்காத இருக்காரு. நாளைக்கு என்ன பண்ணுவார் தெரியாது. எடப்பாடி என்ன பண்ணுவார்? ஏன்னா 200 இலக்கு அப்படின்னு திரு ஸ்டாலின் சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு 200 இல்லை 200க்கு மேலே அப்படின்னு. ஏன் எதிர்கட்சிகளை இவ்வளவு சாதாரணமாக மதிக்கிறார்கள்? அதாவது திமுக வந்து தாங்கள் செய்த நல்ல காரியங்கள் காரணமாக மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. நாங்கள் வந்து பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் கொடுத்துருக்கோம், நாங்கள் உரிமை தொகை கொடுத்துருக்கோம், கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், 18 லட்சம் சில்ட்ரனுக்கு வந்து நாங்கள் காலையில் டிஃபன் போடுறோம். நாங்கள் நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே எவ்வளோ இளைஞர்களை வந்து நாங்கள் ஃபாரினுக்குலாம் அனுப்புகிறோம், வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான வழியை செய்கிறோம். அதே மாதிரி வந்து மக்களை தேடி மருத்துவத்தில் 2 கோடி பேருக்கு வீட்டில் போய் மாத்திரை மருந்து கொடுக்குறோம். அப்புறம் நம்மை காக்கும் 48 விபத்து ஏற்பட்டோட 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாலும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் 5 லட்சம் வரையும். இதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து எங்களுக்கான ஓட்டு அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறார். பொற்கால ஆட்சியெல்லாம் சொல்லிக்கிறாரு, பொற்கால ஆட்சி எப்படிலாம் சொல்லிக்கிறார். இது திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று அவரோட ஆட்சியை அவர் கிளைம் பண்ணுறதுக்கு உரிமை உண்டுங்க. அதை சொல்ல வேண்டியது 26ல் மக்கள் தான் சொல்லணும்.
மக்கள் வந்து இந்த பொற்கால ஆட்சின்னு பார்த்தாங்கன்னா வெற்றி பெற வைப்பாங்க. அப்போது 200 இடங்கள் கொடுப்பாங்களாங்கிறது டவுட் ஆக்சுவலாக. சரி, பெரும்பான்மை வந்துடும் இல்லை? பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு லெவலில் கண்டிப்பாக இருக்குது. திமுகவுக்கு அணிக்கா? திமுக அணிக்கு. திமுக இண்டிவிஜுவலாகவும் கிடைக்கும், திமுக அணிக்கும் கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற மாதிரியே இப்போ இருக்கிற அதே லெவலில் அவங்க வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 200ங்கிறது அணிக்கு சேர்த்து சொல்றதா? ஆமாம், 200 சொல்றாரு. பட் 200 அணிகள் சேர்த்து 200 வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. மீதி இருக்கிற 10-14 இடங்கள் தான் அதிமுக கிடைக்குமா? இல்லை, அதான் சொல்கிறேன். அவர் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு. அதிமுக வந்து யானை படுத்தாலும் குதிரை மட்டும்ன்ற மாதிரி, அதாவது அது கொஞ்சம் படுத்து தான் இருக்குது. என்னென்னா அதுக்கு ரொம்ப மோசமாக படுக்கலை. அதாவது 62 இடங்கள் வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்னா பலமான கூட்டணி எப்படி அமைக்கிறது? விஜய் நம்ம கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நம்ம வந்து பாஜகவோட கதவை மூடிட்டோம் நம்ம. ஸோ எப்படி ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறதுன்றதான் இங்கே பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ இவங்களுக்கு திமுகவுக்கு கூட்டணி பலமாக இருக்குது. திமுகவுக்கு மைனாரிட்டி பட்டியலின மக்கள் வாக்கு ஏதோ ரிசர்வ் பேங்க்கில் போட்ட மாதிரி பத்திரமா இருக்குது ஆக்சுவலாக. இவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு வந்து ஒரு கூட்டணி இல்லை ஆக்சுவலாக. கூட்டணி இல்லாத போது அவங்க தாவேகாவுக்கும் என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாது, கூட்டணி அவங்களோட சேர்ந்து அமைச்சாலும். ஸோ அதனால் விஜய் சேர்ந்தாலுமே அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு நமக்கு சொல்ல முடியாது. சரி, அதை விட்டுட்டு நீங்கள் பாஜக செய்து போனீங்கன்னா அது பழைய கூட்டணி. அப்போ பாஜகவுக்கு எதிர்ப்பு வங்கி தான் திமுகவுக்கு பலமான வாக்கு வங்கி. அதிமுக பாஜகவோட சேர்ந்ததுன்னா அது வெற்றி பெறுதா இல்லையோ நல்ல இடங்கள் பெறும். அதிமுக பாஜக அணியில் பாமக தேமுதிக இருந்தாங்கன்னா 21 75 இடங்கள் வாங்கினாங்கல்ல. அப்போ தேமுதிக கூட இல்லை, இருந்தாலும் 75 இடங்கள் வாங்கினாங்க இல்லையா. ஸோ அதிமுக பாஜக அணி வந்து ப்ரூவ்டு ஆக்சுவலாக, ப்ரூவ் பண்ணது ஆக்சுவலாக. வேற அதிமுக தாவேகா கூட்டணி ப்ரூவ் ஆகாதது தாவேகா. அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது, எவ்வளோ வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அதிமுகவுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இந்த பக்கம் தாவேக்காவோட போகிறது. ஆனால் தாவேக்கா ரெடி ஆகணும் அதிமுக ஏற்றுக்கிறதுக்கு. இல்லைங்க நாங்கள் சுயமாகவே போகிறோம், விஜய் நினச்சிட்டாரு நான் சுயமாகவே போகிறேன், அதிமுகவோட சேர விரும்பலை, எங்களுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பாஜக சைடு போனால் 21 நீங்கள் ஓரளவுக்கு வெற்றி பெற்றீங்க. அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் பலமான கூட்டணி நீங்கள் அமைச்சிங்கன்னா வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள், வெற்றி பெறதுன்றோட டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுகவுக்கு டஃப் கொடுக்க அல்லது திமுக அணியை வீழ்த்த என்ன செய்வாங்க, என்ன செய்யணும்? அதான் சொல்கிறேன். அது வந்து அதிமுக தாவேகா பாமக தேமுதிக அந்த கூட்டணி அமைக்கலாம். இல்லை அதிமுக பாஜக பாமக தேமுதிக, அப்புறம் மீதி இருக்கிற ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவங்களெலாம் சேர்த்துக்கலாம். ஏசி சண்முகம் சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து திமுகவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு அணி அமைக்க முடியும். அதிமுக விஜய் கூட்டணி சாத்தியமா? அது விஜய் மனசு வைக்கணும். அவர் வந்து அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார் இல்லையா. ஸோ விஜய்க்கு நீங்கள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து ஓரளவு யோசிப்பார் அதை பற்றி. அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வெளியே ஊடகத்துக்காக சொன்னதா இல்லை வெளியே பின்னால் இன்னும் பேச்சு நடந்துட்டு இருக்கு? இல்லை, ஆக்சுவலாக அந்த விஜய் வந்து அந்த அதிகாரத்தில் பங்குன்றது வந்து அவர் என்ன நினச்சி அதை சொன்னார்னா திமுக அணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை இழுக்கிறதுக்கான ஒரு பாயிண்டாக தான் அதை போட்டார் ஆக்சுவலாக. நல்ல வேலை இந்த ஆதவ அர்ஜுனா விஷயம்லாம் வந்ததில் அதுக்கப்புறம் அதை தாண்டி திருமாவளவன் வந்துட்டார் ஆக்சுவலாக. ஸோ அதை தாண்டி வந்ததுனால அந்த விஜய் போட்ட அந்த அஸ்திரம் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ வந்து விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி அமைக்கும். இப்போ எடப்பாடி என்ன நம்பிக்கை கொடுத்துருக்காரு அவங்க ஆளுங்களுக்கெல்லாம், நம்ம எப்படி விஜயோட தான் கூட்டணி அமைக்கிறோம், பாஜகவோட கிடையாது, நம்ம விஜயோட தான் கூட்டணி அமைக்கணும்னு அவர் அவங்க ஆளுங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் தரப்புலேருந்து பல டிமாண்ட்ஸ்லாம் வைப்பாங்க. ஒரு 70 இடங்கள் 60 இடங்கள்லாம் கேட்பாங்க. துணை முதல்வர் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக பேச்சுவார்த்தை நாங்கள் யாரு கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தலை, அதிமுகவோடலாம் பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு விஜய் தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வந்ததில்ல. அதுக்கு முன்னாடி அவங்க கடைசியாக கேட்டது 60 இடங்கள் ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர். அது வந்து இவங்க வந்து பதில் சொல்ல முடியல இவங்களால. அதான் அவங்க ஒரு டைம் பார்த்துட்டு கதவை மூட்டாங்க இவங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கதவை திறந்து என்ன பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா இல்லையான்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் இதில் யாருக்கு லாபம்? விஜய் அதிமுக கூட்டணி வந்தால் விஜய்க்கு லாபமா, அதிமுக லாபம்? கண்டிப்பாக 2 பேருக்குமே லாபம். விஜய் வந்து குறைஞ்சபட்சம் 10% ஓட்டு வாங்க, குறைஞ்சபட்சம். இவங்ககிட்ட ஏற்கனவே 20% இருக்கு. 20 + 10 30. இப்போ இவங்க கூட பாமக தேமுதிக சேர்ந்தா ஒரு 5-6% ஓட்டு அதிகமாகும், 36%. திமுக கூட்டணிக்கு ஒரு 40% இருக்கு வச்சுக்கோங்க. டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மக்களுக்கு ஆட்சிக்கு எதிரான போக்கு மக்கள்கிட்ட இருக்கிறதுனால டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எடப்பாடி அன்கோ விஜய் யோசிக்க வாய்ப்பு இருக்கா? அவங்க வெற்றி பெறணும் சார். கூட்டணின்றது என்ன சார், கொள்கை சார்ந்தது கிடையாது. இந்த தேர்தலில் உங்கள் கூட சேர்ந்தேன்னா உங்கள் ஓட்டு எனக்கு வருமா, என் ஓட்டு உங்களுக்கு வருமா, நம்ம சேர்ந்து வின் பண்ண முடியுமா, அதுதானே கூட்டணி. கொள்கையெல்லாம் வந்து ஒன்றுங்க அதெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுக்கலாம். அதனால் வந்து தேர்தல் நெருக்கத்தில் அது சாத்தியமானு பார்க்கணும். அது விஜய் கையில் தான் இருக்குது. ஏன்னா விஜய் வந்து அதிமுகவோடு சேரும்பொழுது ஒரு ஊழல் கட்சியோடு நீங்கள் சேர்ந்துட்டீங்க, நீங்கள் ஊழலை பற்றி நீங்கள் என்ன பேசுறதுன்னு விஜயை பற்றி கேள்வி கேட்டாங்கன்னா
அது அவருக்கு டிஸ்அட்வான்டேஜாக முடியும் ஆக்சுவலாக. அதனால் விஜய் முடிவு பண்ணணும், சரி நம்ம பரவாயில்ல, நம்மளை பற்றி என்ன விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதிமுகவோட சேர்ந்து தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்ததுன்னா இந்த மாதிரி டிமாண்டெல்லாம் 60 இடமோ 70 இடமோ கேட்குறாங்க. ஒன்றுமே அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னே தெரியாது. அவரே 60 இடங்கள் கேட்டால் அதிமுக என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்கல்ல. ஆனால் அதனால் கொடுக்க மாட்டாங்கல்ல அவர், ஏன்னா இன்னும் அவர் பலம் என்னன்னு நிரூபிக்கல, எப்படி கொடுப்பாங்க? அதனால் அப்போ யோசிப்பாங்க. ஆனால் சில சமயம் அரசியலில் வந்து ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விஜய்க்கு 60 இடங்கள் கொடுத்தா அவங்களுக்கு விஜய் வந்து ஒரு செல்வாக்குமிக்க நடிகராக இருக்கார், அவர் பிரச்சாரம் பண்ணுவார், ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இருக்கும். ஸோ அதை ஓட்டாக மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சில போது வந்து ரொம்ப டெஸ்பிரேட்டாக இருக்கும்போது அரசியலில் உங்களால் சரியான கூட்டணி அமைக்க முடியல, முன்னேற முடியாதோ, நம்ம வந்து அடுத்த இதில் வாழ்வாசாவான்னு ஒரு போராட்டத்தில் எடப்பாடி இருக்கும்போது துணிஞ்சு சில ரிஸ்கெல்லாம் எடுக்கணும். சரி 60 சீட் கேட்குறியா, எவ்வளோ குறைக்கணுமோ குறைச்சிட்டு கூட்டணியை வச்சு நீங்கள் சந்திக்கிறது பெட்டர். 60 கொடுத்தா அது அதிமுக பலவீனத்தை காமிக்கல. அது பலவீனம்னு சொல்ல முடியாது, இருக்கிற சுச்சுவேஷனில் பெட்டராக பார்க்குறது ஆக்சுவலாக. இல்லாட்டி ஒன்றுமே இல்லாத போய் தோக்கிறதுக்கு பதிலாக சரி விஜயோட சேர்ந்தோம், நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோன்னு இது பண்ணலாம். நீங்கள் சேராத போனால் எதுலேயும் சேரலை அப்படின்னா அதுக்கு போல் பாஜகவோட சேரலாம். ஆனால் பாஜகவோட சேர்ந்தா என்ன ஆகும்னா ஆன்டி பிஜேபி ஓட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக போய் இங்கே சேர்ந்துடும், எங்கள் திமுக பக்கம் போய் சேர்ந்துடும். அது அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஆனால் அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க இந்து பெரும்பான்மை ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுவாங்க அந்த அணி. அதனால தான் 75 சீட் அப்போ வந்தது. அது இப்போ வந்து அரசுக்கு எதிரான மனோபாவம் சேரும்போது கூட தினகரன் எல்லாரும் சேரும்பொழுது இன்னும் கொஞ்சம் டஃப்பாக ஃபைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 இருக்குது, அதிமுகவுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஆனால் அவர் மட்டும் அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடி தேர்தல் நெருக்கத்தில் சொன்னார்னா விஜய் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தினகரன் அப்படி வந்தால் ஒரு பலமான எதிர்கட்சியாக முடியும். எதிர்கட்சியே டஃப் கொடுக்கலாம். ஆனா அதிமுக, விஜய், பாமக, தேமுதிக இருந்தால் ஆட்சிக்கு கூட வர முடியும். இல்லை, அதுவும் டஃப் தான் கொடுக்க முடியும். இந்த கூட்டணி திமுக கூட்டணியில் எந்த விதமான பிளவும் இல்லை, இதே மாதிரி தான் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் சொல்ற 2 விதமான கூட்டணியுமே டஃப் கொடுக்கலாம், அவ்வளோதான். டஃப் கொடுக்கலாம். அப்போ ஒரு மார்ஜினில் வந்து அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அகல் வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு திமுக நம்புது. இன்னைக்கு லெவலில் அதுதான் நிலைமை. நாளைக்கு மாறுமான்னு சொல்லுங்க. தேர்தலுக்கு ஒரு வருஷம், இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல. ஆனா இந்த அணி வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5 தேர்தலை தாண்டிடுச்சு. திமுக, காங்கிரஸ், இடதுசாரி, இந்த கூட்டணியோட அட்வான்டேஜ் இது. 2 பார்லிமெண்ட் தேர்தல், ஒரு அசம்பிளி தேர்தல், 2 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்லாம் பார்த்துடுது. ஆக்சுவலா பார்த்துட்டு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இருந்தாலுமே அந்த கூட்டணி ஒரே கார்டில் வந்து செட் ஆகிருக்கு. ஆன்டி பிஜேபின்ற ஒரு லைனில் வந்து செட் ஆகிருக்கு. ஆனால் அதே சமயம் இருக்கிறவங்க ஆன்டி டிஎம்கேன்ற லைனில் செட் ஆக மாட்டேன்றாங்க. இவங்க கரெக்டாக ஆன்டி பிஜேபி லைனில் செட் ஆகிருக்காங்க. ஆல் இந்தியா லெவல்லையும் இந்தியா கூட்டணின்ற ஒரு ஆங்கிளில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதிகாரத்திலையும் இருக்காங்க. பெண்கள் ஓட்டையும் தங்கள் வசம் ஈர்த்திருக்காங்க. இளைஞர்கள் ஓட்டையும் தங்கள் வசம் ஈர்த்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால எதுக்கு என்ன மாதிரி கூட்டணி அமைஞ்சாலும் டஃப் கொடுக்க முடியுமே தவிர ரொம்ப மோசமான கெட்ட பேர் அடுத்த 10 மாதத்தில் டிஎம்கே கவர்மெண்ட் வாங்கினாதான் தோக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்த 10 மாதத்தில் எப்படிப்பட்ட பேரை வாங்குறாங்கிறது பார்க்கணும். திமுக அணி உடையறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. நெக்லிஜென்ட், ரொம்ப நெக்லிஜென்ட்டாக இருக்கு. கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களை கேட்டு நிர்பந்தம் செய்வாங்க. அந்த ஒரு பாயிண்ட் கடைசி கட்டத்தில் வந்து அது இருக்கும். ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா. அதனால வந்து இப்போ கூட்டணி கட்சிகள் அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜெயிக்கணும். அதான் ஜெயிக்கிறது ஒரு பாயிண்ட். போறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அதிமுக சொல்றீங்க, தாவேக்காவோ போறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல. அதனால அப்படி ஒரு, அதாவது இது வந்து சொல்லாம அதாவது இது வந்து வெளிப்படையா சொல்லாம எனக்கு நாங்கள் 2 பார்லிமெண்ட் சீட்டில் ஜெயிச்சிருக்கோம், எனக்கு 12 சீட் கொடு அப்படின்னு கேட்குறாங்க வச்சுக்கோங்களேன். அது டிஎம்கே 6 தான் கொடுப்போம் உங்களுக்கு, அதுக்கப்புறம் மேலே வேணால் 2 கொடுத்துக்கோங்க, 8 கொடுக்குறேன்னா இல்லைங்க எங்களுக்கு 12 கொடுக்கல நான் கிளம்புறேங்கன்னு சொல்லிட்டு போனால் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் டிஎம்கே அணியில் வந்து நீங்கள் 8 சீட் வாங்கி 6 சீட் வின் பண்ணுறதும், நீங்கள் தாவேக்காவுக்கு போயிட்டு 8 சீட் வாங்கி 2 சீட் வின் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதனால் அவங்க டிசைட் பண்ணணும், அந்த கட்சிகள் டிசைட் பண்ணணும். நம்ம இடத்த அதிகமாக வாங்குறது பெருசு இல்லை, எவ்வளோ வின் பண்ணுறோம், வின்னபிலிட்டி எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். திமுகவை அதிக இடங்களை வெல்ல முடியாதபடி செய்யணும் அப்படின்னு கூட்டணி கட்சியில் நினைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் வந்து செய்து திமுக குறைவான இடத்துல போட்டி போடும், அதுக்கு நிர்பந்தம் கொடுப்பாங்க. திமுக குறைவான இடத்துல போட்டி போட்டால் அது கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான சீட் கொடுக்கணும். இப்போ உதாரணம் 117 தான் அந்த ஹாஃப்வே மார்க்கில் போகிறது. ஆக்சுவலி மெஜாரிட்டி வாங்கணும்னா சப்போஸ் 130 இடங்கள்ல தான் திமுக போட்டி போடுறது வச்சுக்கோங்களேன். அது 117 இடங்கள் வாங்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அது 130, அப்போ 70, 30, 104 இடங்கள் நீங்கள் பிரித்து கொடுக்கணும். 104 இடங்கள் அவங்க என்றைக்குமே பிரிச்சே கொடுக்க மாட்டாங்க.
அவங்க அதிகபட்சமாக பிரித்து கொடுக்குறது அதிகபட்சமாக 50 இடங்கள் பிரித்து கொடுப்பாங்க. இப்போ காங்கிரஸுக்கு ஒரு 20 இடங்கள், கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு 6 இடங்கள், இன்னொரு கம்யூனிஸ்ட்டுக்கு 6 இடங்கள், மதிமுகவுக்கு 6 இடங்கள், 6 3 18 20 18 38 மற்றதெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்த்து விடுதலை சிறுத்தைகளுக்கு 6 இடங்கள் எல்லாம் ஒரு 50க்குள்ளே 55க்குள்ளே அடக்கிடுவாங்க மேக்சிமம். எல்லாம் முடிஞ்சு அதிமுக பிஜேபிக்கு செட்டில் ஆயிருமா? இல்லை, அதிமுக வந்து உங்களுக்கு வந்து பிஜேபியோட செட்டில் ஆனால் அதுக்கு ஓட்டுகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்துத்துவ ஓட்டுகள், அந்த பெரும்பான்மை ஓட்டுகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. மத்தியில் இருக்கிற ஆட்சியோட அந்த இது இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரத்தோட துணை அவங்களுக்கு வரும் ஆக்சுவலாக. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதிகாரத்தில் இருக்கும்போது அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல அணியாக அது இருக்கும். பெரும்பான்மை ஓட்டையும் அதை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தினகரனும் போன வாட்டியே தினகரன் சேர்ந்திருந்தாருன்னா 90 இடங்கள் வரையும் வாங்கியிருக்கலாம். இந்த வாட்டி தினகரனும் சேர்ந்தா வச்சுக்கோங்க, நிச்சயமாக வந்து நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பாஜகவோட எடப்பாடி சேருவாருன்னா 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங் இருக்குது. ஒரு ரகசிய தொடர்பில் 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அது இப்போ வரப்போகிறதுல எலெக்ஷனில் சின்னங்கன்னா, அதாவது எலெக்ஷன் கமிஷன் முடக்கிட்டான் வச்சுக்கோங்க, அப்போ வந்து ஏதோ ஒரு பேரம் வந்து படியலன்னு அர்த்தம். ஸோ முடக்கிட்டாங்க, கொஞ்ச நாள் வச்சு பேரம் படின்னு அர்த்தம். ஏதோ இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங் இருக்குது. அதிமுக இல்லாட்டி வந்து இவங்க பேரில் எந்த இடி சிபிஐலாம் ஒன்றுமே வரவே மாட்டேங்கிறாங்களே. அதிமுக அமைச்சர்கள் மேலே எஃப்ஐஆர் 8 9 எஃப்ஐஆர் இருக்குது. குட்கா கேஸ் சிபிஐ இப்போ நடத்திட்டு இருக்காங்க. பொள்ளாச்சி பாலியல் ஸ்கேண்டல் கேஸ் நடத்திட்டு இருக்காங்க. சிபிஐ அதெல்லாம் ஒன்றும் விரைவுபடுத்த மாட்டேங்கிறாங்க. இடியும் உள்ளே வர மாட்டேங்குது. 2 பேரும் இப்போ சாஃப்டாகவே இருக்காங்க. மத்திய அரசு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கு. இவரும் வந்து வலியுறுத்த கண்டிக்க மாட்டேங்கிறாருல. இன்னைக்கு தான் கண்டிச்சிருக்காரு, அலங்கார வண்டி இது ஏதோ கண்டிச்சிருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பெரிய அளவுக்கு பெனிஃபிட் என்னன்னா, இவங்க மேலே எந்த வழக்கும் இடி போட மாட்டேங்கிறான், பேசாமல் இருக்கான், கண்டுக்காத இருக்கான். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தானே. அம்பேத்கர் விஷயத்தில் அம்பேத்கர் பற்றி அமித்ஷா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கருத்தில் ஜெயக்குமார் சொல்லிட்டார் அப்படின்றாரு. அதான் அமித்ஷா பேரையே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஸோ அதனால் அது மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு எடப்பாடி தரப்பில் இருக்க பல பேருக்கு வந்து பாஜகவோட போனால் பெட்டர்னு நினைக்கிறாங்க. அவங்க அதிகாரத்தில் 29 வரையும் இருப்பாங்க. நம்ம எதுக்கு அவங்கள போய் பகைச்சிக்கணும் அனாவசியமா, நம்ம சேத சொத்தெல்லாம் காப்பாற்றணுன்றது அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதனால் அங்கே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த தாவேக்காவோட போனால் அவங்களுக்கு பாஜகவோட கோவத்துக்கு ஆளாவீங்க. அவங்க ரெட்டையிலையும் முடக்கிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும்ல. அதனால் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு அதிமுகவுக்கு ஒரு சோதனையான காலகட்டம் தான். அதெல்லாம் ஆக்சுவலாக வரப்போகிற 24ஆம் தேதி அன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு எடுப்பான்னு தெரியாது. ஒருவேளை ரெட்டையிலே வந்து இல்லைங்க எடப்பாடி கொடுத்தது கரெக்டு, டெம்பரரியாக தான் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டாங்கன்னா சரி, ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இல்லை முடக்கிட்டா வச்சுக்கோங்க, சரி ஏதோ பிளாக்மெயில் மிரட்டல் பாணியில் தேர்தல் கமிஷன் இறக்கிட்டாங்க போல் இருக்குன்னு நினச்சிக்கலாம் நம்ம. ஆனால் இன்னும் பார்க்கறதுக்கு நிறைய நாளைக்கு தான் 24, நாளைக்கு தான் தெரியாது ஆக்சுவலாக. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமைக்காக திரு பிரியன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.